மன்னிப்பு 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 கேட்கறது, பொய் சொல்றது. இது 2 தான் வந்து ராகுல் காந்தி அப்போலாம் ஒரு தலைவர்ன்னு. துரதிர்ஷ்டவசமா 2 தடவ எதிர்க்கட்சி கூட குடுக்காம, இப்ப எதிர்க்கட்சியா அந்தஸ்து குடுத்துருக்காங்க. ஆனா, அந்த பொறுப்ப உணர்ந்து அவர் பேசுறாரான்னு தெரியல. இது மாதிரி தான் அவருடைய மணிசங்கர் ஐயர் ஒரு தடவ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடக்குது. இங்க வேணா வந்து 2014ல இங்க வேணா மோடிஜி வந்தாருன்னா, அவர் தான் டீ வித் அனுபவம் இருக்குல்ல. இங்க வந்தா நாங்க ஒரு கடை குடுக்குறோம். அவர் வந்து டீ வியாபாரம் பண்ணி பொழச்சுக்கிட்டோம்னு இந்த வாய் கொழுப்பு இருக்குல்ல காங்கிரஸ்காரங்களுக்கு. அது கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாருக்கும் மிக மோசமான வார்த்தைகள பயன்படுத்தி அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் சாதாரண 3ஆம் தர, 4ஆம் தர பேச்சாளர் கூட பேச முடியாத விஷயத்த அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசுறாரு. அதை இந்த ராகுல் காந்தி இதுவரைக்கும் கண்டிக்காதது மட்டும் இல்ல, மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம். அரசியல்ல நாகரிகத்தை கடந்து தாயாருடைய பெயரெல்லாம் தாயார் எல்லாம் பயன்படுத்தி பேசுவது என்பது மிக 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 மோசமான அரசியல். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்து இதை தாண்டி பெரிய நாகரிகத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இது மாதிரி. ராகுல் காந்தியும் அதுவும் அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியல. பாராளுமன்றத்திலே பிரதமரை பற்றி பேசிட்டு போய் கண் அடித்ததெல்லாம் நமக்கு தெரியும், கட்டி பிடிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லை, ஒரு நாட்டை காட்டி கொடுக்குற அரசியல்வாதியாகவும் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது தான் துரதிர்ஷ்டவசமானது.